இந்த ஆன்மீகத்தையும் புரட்சியும் ஒரு சேர ஒரே டெஃபினிஷனாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்தர்கள். இந்த அழுகணி சித்தரோட பாடல்கள்ல கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஒவ்வொரு பாட்டிலையும் தவறாம வந்துருது. இப்ப யார் இந்த கண்ணம்மா அப்படின்னு பார்க்கும்போது, குத்து விளக்கேற்றி கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ ஆறுமில்லா வேளையிலே அப்படின்லாம் ஏதோ ஒரு காதல் பாடல் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சு பார்ப்போம். ஆனா அதோடைய உள்பொருள் மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அது அப்படியே வேறையா இருக்கும். கவனத்தை நெத்தி போட்டுல குவிப்பதன் மூலமாக நம்மளுடைய 6வது சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. அதன் மூலமா ஞான ஒளி கிடைக்கும். இந்த கடைப்பில் நான் கொஞ்ச நேரம் சாய மாட்டேனோ அப்படின்னு கண்ணம்மா கிட்ட பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா மேலோட்டமா பார்த்தா நம்ம என்ன குதிரையை கட்டுறதை பத்தி பாடுறாரு அப்படின்னு தோணும். பட் இதுல வாழைப்பழம் தாழைப்பழம் இந்த கம்பாரிசன் மூலமா எளிய மனிதர்களுடைய இந்த அல்பமான வாழ்க்கையை வயிறாரு. பெண்ணின் பிறப்புறுப்பு வெட்டவெளி, எனக்கு இந்த சின்ன இடம் வேணாம், எனக்கு வெட்டவெளி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் அப்படின்றதும் புரட்சி அப்படின்றதும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத வேறு வேறு வார்த்தைகளாக இருக்குது. ஒரு பக்கம் ஆன்மீகம் அப்படின்னா பழமைவாதத்தையே அதையே பெரும்பான்மையாக தூக்கி பிடிச்சிட்டு இருக்க ஒரு இயக்கமாகவும், இன்னொரு பக்கம் புரட்சி அப்படின்னா முற்போக்கு அப்படின்ற ஒரு பேரில் நாத்திகத்தை பேசக்கூடிய ஒரு விஷயத்தையும் தான் புரட்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீகத்தையும் புரட்சியும் ஒரு சேர ஒரே டெஃபினிஷனாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் சித்தர்கள். ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டே புரட்சிகர சிந்தனைகளை பேசினவங்க தான் இந்த சித்தர்கள். இதனால தான் சித்தர்களை ஆன்மீக புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஆன்மீகம் பக்தி அப்படின்ற பேரில் கடவுள் எங்க அப்படின்னு எங்கெங்கேயோ நம்ம மனிதன் தேடி திரியாமல் கடவுளை உண்மை மெய்ப்பொருளை தன் யோகத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக சிவத்தை உணர்ந்து மற்றவங்களுக்கு மனிதர்களுக்கு பெட்டரான வாழ்க்கைக்காக ஒரு மேம்பட்ட வாழ்வுக்காக எடுத்து சொன்னவங்க தான் இந்த சித்தர்கள். இதுல சிவன் ஒரு கடவுள் அப்படின்றத தாண்டி சிவத்தை உணர்தல் அப்படின்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சிவம் அப்படின்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டா இந்த சித்தர்கள் பார்த்தாங்க. இந்த சித்தர்கள் பத்தின ஒரு வீடியோக்களை தான் நம்ம சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் யார் அப்படின்னா அழுகணி சித்தர். அழுகணி சித்தர் இப்போ பேரே வித்தியாசமா இருக்கும் இல்லையா. ஏன் இவருக்கு அழுகணி சித்தர் அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு கண்கள் எப்பவும் அழுத மாதிரியே இருக்கும், அப்புறம் தொண்டை செருமி பேசுற மாதிரி இருக்கும், அவருடைய தொண்டை கரகரன்னு இருக்கும், அழுதட்டுக்கு அப்புறமா பேசும்போது கரகரன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், அதனால அழுத கண் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சில பேர் அழுகணி சித்தர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அழுகணி அப்படின்றது ஒரு அரிய வகை மூலிகை. இந்த மூலிகையை பயன்படுத்தி காயகல்ப வித்தை கைவர பெற்றதுனால இவர் அழுகணி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அழுகணி சித்தர் அப்படின்னு இவருக்கு பேர் வர்றதுக்கான காரணம் இந்த சித்தருடைய பாடல்கள். இவருடைய பாடல்கள்லாம் நம்ம படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, அந்த அழுகை வரா மாதிரி இருக்குமா, சோகரசம் ததும்ப இவருடைய பாடல்கள் இருக்குமா. இன்னும் சொல்ல போனா ஒப்பாரி பாடல்கள் மாதிரி இருக்குமா, கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குமா. இவருடைய பாடல்கள் நானும் கேட்டு பார்த்தேன். சில பாடல்கள்லாம் சந்தத்தோட யூடியூப்லலாம் இருக்கு, சில கேசட்ஸும் இருக்கு. இப்போ மற்ற சித்தர்கள்லாம் இப்போ சிவபாக்கியர் இதிலெல்லாம் கேட்கும்போது ஒரு மேலே நோக்கி போகிற மாதிரியான ஒரு சந்தத்தில் ஒரு நடை இருக்கும். அதை கேட்கும்போது ஒரு ஃபாஸ்டான ஒரு நடை இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இவருடைய பாடல்கள் கேட்கும்போது நம்ம அறியாமல் நம்மளுடைய மனசை ஒரு சோகம் பற்றுறது அப்படின்றத நம்ம சொல்லிதான் ஆகணும். இதை மறுப்பதற்கில்லை. மேபி அதனால கூட இவருக்கு அழுகணி சித்தர் அப்படின்னு பேர் வந்திருக்கலாமோ என்னவோ, அதையும் நம்ம பார்க்கணும். சரி, ஒவ்வொரு சித்தர் பாடல்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும் இல்லையா. அதே மாதிரி இந்த அழுகணி சித்தரோட பாடல்களில் கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஒவ்வொரு பாட்டிலையும் தவறாம வந்துருது. இப்போ யார் இந்த கண்ணம்மா அப்படின்னு பார்க்கும்போது, பராசக்தியை சித்தர்கள் தன் தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் பாவித்து பாடல்கள் எழுதுவது இயல்பு. இதுல தாயாக ஒரு சித்தர் பாவித்து பாடல் எழுதும்போது ஆத்தாள் அப்படின்னு வரா மாதிரியும், சகோதரியாக வரும்போது பாவிக்கும் போது வாழை குமரி அப்படின்னு வரா மாதிரியும், தன் காதலியாக பாவித்து ஒரு பாடலை எழுதும்போது கண்ணம்மா அப்படின்னு வரா மாதிரி எழுதுவாங்களாம். இதுல 3வது வகை நம்ம அழுகணி சித்தர். இவர் என்ன பண்றாருன்னா, பாடல்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையோட அனுபவத்தை கண்ணம்மா கிட்ட ஒப்பாரி வைக்கிற மாதிரியான ஒரு பாடல்களா எழுதி வச்சிருக்காரு.
அழுகணி சித்தர் மொத்தமாக 201 பாடல்களை வந்து எழுதியிருக்காரு. இப்போ அழுகணி சித்தருடைய குரு யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோரக்கர் சித்தர் அப்படின்னு தெரிய வருது. அதை தாண்டி அழுகணி சித்தரை பற்றி வந்து உங்களுக்கு சிவவாக்கியர் பற்றி கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அழுகணி சித்தரை பற்றி வந்து கதையெல்லாம் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அதிகமான டீட்டெயில்ஸ் இவரை பற்றி எதுவும் கதைகள்லாம் கிடைக்கல. ஆனால் இவரை பற்றி ஒரு டீட்டெயில் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா அழுகணி சித்தருடைய சமாதியானது நாகப்பட்டினத்தில் இருக்கு அப்படின்றது மட்டும். காயா ரோகண சுவாமி கோயில் அப்படின்னு நாகப்பட்டினத்தில் இருக்கு. இந்த கோயில் வந்து ராமதேவரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த கோயில்ல அழுகணி சித்தருக்காக ஒரு தனி சன்னிதானமே இருக்கா. சரி, இப்போ அழுகணி சித்தரோட பாடல்களுக்கு போயிடலாம். இப்போ அழுகணி சித்தரோட பாடல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல வந்து டைரக்டான ஒரு மீனிங்கா இருக்காது. சில பாடல்கள்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப என்னடா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும், இதை போய் பாட்டாக எழுதியிருக்காரு அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆனால் அவர் எழுதியிருக்கிறதுல வந்து மேலோட்டமாக தான் இருக்கும். அதோடைய உள்பொருள் உண்மையான விளக்கம் வந்து வேறையாக இருக்கும். ஸோ ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வடிவத்தில் இவருடைய பாடல்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அழுகணி சித்தர் பாடல்கள் வந்து எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொகுத்து பார்த்து ஒரு 10லேருந்து 12 பாட்டு வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா, பாட்டுக்கு போகலாம். முத பாட்டு, எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயக்காரர் ஐவர் பட்டணமும் தான் 2 அஞ்சாமற் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி அப்படின்னு பாடுறாரு. இப்போ எஞ்சான் உடம்படியோ 7 வாயிலடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த மனுஷ உடம்பு அப்படின்றது அளந்து பார்த்தா 8 ஜான் தான் வருமா. அதே மாதிரி 7 + 2 அப்படின்னா எவ்வளோ, 9 வாயில்கள். மனிதன் உடம்புல வந்து 9 ஓட்டைகள் தான் இருக்கு. வெறும் 9 வாயில்களும் 9 ஓட்டைகளும் 8 ஜான் அளவும் கொண்ட இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருக்க இந்த உடம்பை பட்டணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதத்தின் கட்டுப்பாட்டுல தான் இந்த உடம்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்காம அஞ்சாமல் பேசாதனா அகம்பாவத்துல எதுவும் பேசிடாத. ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் உனக்கு. அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள் வரும்போது உனக்கு தண்டனை கிடைக்கும். அதனால அஞ்சாமல் பேசாதே, அகம்பாவத்தோடு இருக்காது அப்படின்னு கண்ணம்மாவுக்கு அட்வைஸ் பண்றாரு. அது மாதிரி நான் இந்த மாதிரி இந்த நினைவு இல்லாததுனால தான் நிலை கெட்டு வாடுறேன்டி, நான் இந்த மாதிரி இருந்து நிலை கெட்டு போயிட்டேன், ஆனா நீ அந்த மாதிரி இருக்காத அப்படின்னு கண்ணம்மாவுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு, முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே சத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆறுமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. இப்போ இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இப்போ முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே குத்து விளக்கேற்றி கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ ஆறுமில்லா வேளையிலே அப்படின்லாம் வந்து ஏதோ ஒரு காதல் பாடல் மாதிரி இருக்குமோ அப்படின்னு தான் நான் நினச்சி பார்ப்போம். ஆனால் அதோடைய உள்பொருள் மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அது அப்படியே வேறையாக இருக்குது. இப்போது இதில் முச்சந்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்து கையாளுறாரு சித்தர். முச்சந்தி அப்படின்றத எதை சொல்கிறார் அப்படின்னா, முச்சந்தி அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், 3 சந்துக்கள் 3 தெருக்கள் வந்து சந்திக்கிற இடம் தான் முச்சந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அழுகணி சித்தரை பொறுத்த வரைக்கும் முச்சந்தி அப்படின்றத என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆக்னை அப்படின்ற ஒரு சக்கரத்தோட இடத்த சொல்கிறார். அதாவது மூக்கோடைய நுனி இருக்கு இல்லையா, அது வந்து சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கோட நுனியிலிருந்து நேராக நெத்திக்கு வந்து நம்ம ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அந்த புள்ளியும் வலது புருவமும் இடது புருவத்திலிருந்து நேராக ஒரு கோடு வந்ததுன்னா இந்த கோடும் இந்த 3மே சேர்ந்து சந்திக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து முச்சந்தி அப்படின்னு சொல்றாரு. 3 தெரு சேர்ந்தா அது முச்சந்தி அப்படின்ற மாதிரி மூக்கிலிருந்து மேலே, அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து வலது புறம், இடது கண்ணுல இருந்து புருவத்துல இருந்து அந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த மத்தி, அந்த இடத்த தான் வந்து முச்சந்தி அப்படின்னு சொல்றாரு. சித்தர்களுடைய யோக நம்பிக்கையின்படி மனித உடலில் 6 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, அதுக்கப்புறம் உச்சந்தலையில துரியம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 6 சக்கரங்கள் இருக்கு. இதுல இந்த இடத்துல இருக்க 6வது சக்கரம் தான் ஆக்னை அப்படின்ற அந்த புள்ளி. இந்த ஆக்னை அப்படின்றது தான் முச்சந்தியில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது 5 புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய கவனத்தை வந்து இந்த முச்சந்தி அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல குவிச்சோமானால் 6வது சக்கரமாகிய ஆக்னையில அந்த ஞான ஒளி பிறக்குமா. அதை தான் வந்து குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரேனோ அப்படின்னு வந்து பாடுறாரு. அதாவது கவனத்தை நெத்தி போட்டுல குவிப்பதன் மூலமாக நம்மளுடைய 6வது சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது, அதன் மூலமா ஞான ஒளி கிடைக்கும் அப்படின்னு பாடுற மாதிரி இருக்கு. அடுத்ததா ஒரு பாட்டு, இதுல வெறும் வந்து வாய்க்கு ருசியான சாப்பாட்டை பத்தி பாடுறாரு. அதாவது இப்படி போகுதுன்னா, சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உலக்குழக்கு நெய் வார்த்து முத்துப்போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேன் அமிழ்தம் எம் கண்ணம்மா
தின்று களைப்பாரேனோ அப்படின்னு பாடுறாரு. அதாவது இதில் மேலோட்டமாக பார்க்கும்போது கண்ணம்மா கிட்ட வந்து அவர் எனக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடு போட மாட்டியா, சம்பா அரிசி பொங்கி முப்பழமும் சர்க்கரையும் தேனும் தேனமிழுதும் நான் வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு இளைப்பாற மாட்டேனோ, உண்ட களைப்பில் நான் வந்து கொஞ்ச நேரம் சாய மாட்டேனோ அப்படின்னு கண்ணம்மா கிட்ட பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இவர் சாப்பாடு விஷயங்களாக சொல்கிறது எல்லாமே அதோடைய பொருள் வந்து வேற, இதோட அர்த்தம் வந்து வேறையா இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். இதுல சம்பா அரிசி அப்படின்னு இவர் டைரக்டா அரிசியை வந்து சொல்லல, உவமையா எதை சொல்றாரு அப்படின்னா மனம் உடல் வாக்கு, ஒரு மனுஷனோட உடல் சுத்தம் வேணும், மனசு சுத்தமா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், இது மூணையும் தூய்மையா வைத்திருப்பதன் மூலம் ஆன்ம நிலைக்கு திரும்பி பக்குவப்படுத்தணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல சமையல் அப்படின்னு இந்த பாட்டுல அவர் சொல்றது எது அப்படின்னா மனதை சமைப்பது. இப்போ சமையல் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா சமைக்கிறது மட்டும்தானா, அதாவது குக்கிங் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ சமையல் அப்படின்னா வந்து பக்குவப்படுத்துதல் அப்படின்னு தமிழ் அகராதியில் அர்த்தம். அதனால தான் குக் பண்ணுறதை வந்து சமையல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ராவாக இருக்கிற விஷயங்களை, பச்சை காய்கறிகளாக இருக்கட்டும், மாமிசமாக இருக்கட்டும், இதையெல்லாம் உப்பு காரம் போட்டு நம்ம பக்குவப்படுத்துறதால சமையல் செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சமயம் அப்படின்ற வார்த்தையும் பிறந்தது. அதாவது மனித மனத்தை பக்குவப்படுத்துறதுனால அதை சமயம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சமையல் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய உடல் மனம் வாக்கு இது மூணத்தையும் சுத்தமாக வச்சிருந்து பக்குவப்படுத்துறது அப்படின்றத நம்ம பொருளாக எடுத்துக்கணும். அடுத்தது உழக்குழக்கா நெய் ஊற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நெய் அப்படின்னு சொல்கிறது எதுனா வைராக்கியம். இப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனமும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன தேவை, வைராக்கியம், டிசிப்ளின் தேவை. ஸோ இந்த டிசிப்ளின் அப்படின்றத தான் அவர் நெய் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக யோகம் ஞானம் முயற்சி அப்படின்ற முக்கணிகளோட பக்தி அப்படின்ற சர்க்கரையை சேர்க்கும்போது யோக ஞானத்தின் பலன் கிடைக்குது. அதுதான் தேன் அமிழ்தம் அப்படின்னு சொல்றாரு அந்த பலனை. ஸோ அந்த தேன் அமிழ்தத்தை நான் வாரி பருகி என்னுடைய ஆன்ம பசியை போக்கிக் கொள்ள மாட்டேனோ கண்ணம்மா அப்படின்னு பாடுறாரு. ஸோ இதில் அவர் பசி பசி அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருடைய வயிற்று பசி கிடையாது, ஆன்மாவின் பசியை பற்றி பாடுறாரு. அடுத்ததா ஒரு பாடல், இதையும் ஸ்லேடை மொழியில தான் வந்து பாடியிருக்காரு. எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்து இறுக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ அப்படின்னு பாடுறாரு. இப்போ இந்த பாட்டை மேலோட்டமாக வந்து நம்ம கேட்கும்போது நம்ம என்ன தோணும் அப்படின்னா எட்டா புறவியடி ஈராறு காலடியோ அப்படின்னா, புறவி அப்படின்னா என்ன, குதிரை. அதாவது அடங்காத குதிரையடி, இதுக்கு வந்து ஈராறு கால் இருக்கான். ஈராறுனா 2 6 12 12 கால் இருக்கான் அந்த குதிரைக்கு. அதை விட்டால் வந்து ரொம்ப பாரமாக இருக்கும், அதை விட்டால் ரொம்ப பெரிய தொல்லை கொடுக்கும். அதனால என்ன பண்ணணுமா, அதோடைய கை கால்களெல்லாம் வந்து நல்லா கட்டி போடணும். அப்படி கட்டி ஒரு கட்டுக்குள் நம்ம கொண்டு வந்தோம், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தா அட்டாள தேசம் எல்லாம் ஆளலாம், அதாவது 8 திக்கும் நம்ம வந்து கொடி கட்டி வாழலாம் அப்படின்னு அவர் பாடுறாரு. இதை மேலோட்டமா பார்த்தா நம்ம என்ன குதிரையை கட்டுறதை பத்தி பாடுறாரு அப்படின்னு தோணும். பட் இதுல சித்தர் வந்து குதிரையை பற்றி பாடலை, நம்மளுடைய மூச்சு காற்றை பற்றி பாடுறாரு. இப்போ எட்டாத புறவி அடி அப்படின்னு அது புறவி குதிரை அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்று, அதாவது வாயு வேகம் மனோவேகம் அப்படின்னலாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய மூச்சு காற்று வந்து அவ்வளோ வேகமாக இருக்கிறதுனால அதை குதிரையோடு அவர் கம்பேர் பண்ணுறாரு. அது மாதிரி ஈராறு கால்கள் அடி அப்படின்னா 12. இந்த 12 அப்படின்ற நம்பர் எங்கே வருதுன்னா 12 மாத்திரை. ஒரு மனுஷன் வந்து இன்ஹேல் பண்ணும்போது மூச்சை இழுக்கும்போது 12 மாத்திரையாகவும், மூச்சை விடும்போது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது 8 மாத்திரைகள் மட்டும்தான் விடுறோமா. அப்படி விடும்போது நம்மளுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், மனுஷனுடைய ஆயுட்காலம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் விட்டால் பாரமடி அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. இந்த மாதிரி சீரான ஒரு மூச்சு காற்று இல்லை, இன்ஹேலிங் 12 அப்படின்னா அதை விட அதிகமாகவோ இல்லை குறைந்தபட்சம் அதே குறிப்பிட்ட இந்த 12 மாத்திரையாகவோ இருந்தால் தான் ஒரு நல்ல வாழ்நாள், ஒரு நீண்ட வாழ்நாளை வந்து மனுஷன் அனுபவிக்க முடியும். இப்போ இதில் மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன மாத்திரை அப்படின்னா இது வந்து தமிழ் பதம், தமிழ் இலக்கணத்தில் கால அளவு இருக்கு இல்லையா, அதை வந்து குறிக்கிறதுக்கு மாத்திரை அளவு, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மூச்சை இழுக்கும் போது 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் 12 மாத்திரை. அது மாதிரி மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது 12 இல்லை 12க்கு அதிகமாகவோ இருக்கணும். வெறும் 8 மாத்திரை மட்டும்தான் எட்டும் அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறைந்த ஆயுட்காலமாக வரும். ஸோ இந்த மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடுறதுல கட்டுக்குள் கொண்டு வந்தா, அதாவது இந்த குதிரையை நம்ம கை கால்களை கட்டி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம்னா 8 திக்கும் ஆளலாம், நீண்ட ஆயுளோடு வாழலாம் அப்படின்னு சித்தர் பாடுறாரு. இப்போ அடுத்ததா பாட போறது வந்து அழுகுனி சித்தரோட ஒரு ஃபேமஸான பாட்டு இது. ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ
அப்படின்னு பாடுறாரு. அதாவது இந்த உடம்ப வந்து என்ன சொல்றாருன்னா, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. ஊத்தை அப்படின்னா வந்து துர்நாற்றம், அது கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ப்புறங்கள் எல்லாம். இப்போ துர்நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உடம்பு, உப்பிருந்த ஒரு பாண்டம் தான் இந்த உடம்பு, சீக்கிரமா அழுகக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த உடம்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதிலிருந்து மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை. இதிலிருந்து வேற ஒரு பிறப்பெடுக்க இந்த உடம்பை விட்டு, இது மாதிரி நிலை இல்லாத இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல இருந்து வேற ஒரு பிறப்பெடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வழி மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே இந்த உடம்பிலிருந்து நான் விடுபெற்று கண்ணம்மா உன்னுடைய பாதத்தில் வந்து சரணடைவேன் அப்படின்னு பாடுறாரு. இப்ப அடுத்த பாட்டுல வந்து வாழைப்பழத்தை வச்சு பாடுறாரு. எப்படின்னா, வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி. தாழைப்பழத்தை விட்டு சாகாமல் சாக வல்லோ, வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ அப்படின்னு பாடுறார். இது என்ன, இது வாழைப்பழம் தாழைப்பழம்னு இப்படியெல்லாமா பாட்டு எழுதுவார் அப்படின்னு பார்த்தா, இது வாழைப்பழம் தாழைப்பழம் இந்த கம்பாரிசன் மூலமா எளிய மனிதர்களுடைய இந்த அல்பமான வாழ்க்கையை வந்து வயிறார் அவர். ஸோ எப்படி அப்படின்னா, அதாவது வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு, வாழைப்பழம் எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவோம் இல்லையா, ஆனால் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கே எனக்கு வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லி தாழைப்பழத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு. தாழைப்பழம் அப்படின்னா கடினமான ஒரு பழம் அப்படின்னு பொருள் கொள்ளணும். இப்போது வாழைப்பழத்தை சாப்பிட்டாலே எனக்கு வாய் வலிக்கும் அப்படின்னு நான் வந்துக்கிட்டு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு தாழைப்பழத்தை சாப்பிட்டேன். அப்படி சாப்பிட்டதுனால எனக்கு வந்து தீங்கு தான் வந்தது, சாவு தான் வந்தது. நான் ஆரம்பத்திலே இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ருந்தா வாழாத வாழ்வு எனக்கு கிடைச்சிருக்குமே கண்ணம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாரு புலம்புறா மாதிரி. இதில் என்னடா வாழைப்பழம் தாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாம் கூட பாட்டு எழுதியிருப்பார் அப்படின்னா, இதில் வாழைப்பழம் தாழைப்பழம்னு கம்பாரிசன் பண்ணுறது வந்து என்னன்னா, எளிய மனிதர்களின் அல்பமான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதை பற்றி வந்து அவர் பேசுகிறாரு. அதாவது இப்போ பாரதியார் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து அல்பமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் நினைச்சியோ அப்படின்னு பாடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையை பற்றி தான் இதில் பாடுறாரு. தாழைப்பழம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வாழைப்பழம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, யோக வாழ்க்கையின் மூலமா கிடைக்கும் இரவா வாழ்க்கை, சாகாத ஒரு வரம் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாழ்க்கையை வாழைப்பழம் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஈஸியான ஒரு வழியா, அதாவது ஒரு மனிதன் இரவா நிலையை பெறுவதற்கு ஈஸியான ஒரு வழி அப்படின்னா அது வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியான ஒரு வழி, அது யோக வழி தான் இருக்குதான். ஆனா அதை விட்டுட்டு சின்ன சின்ன கதைகள்லாம் பேசிக்கிட்டு எங்கெங்கேயோ போய் அங்கே சந்தோஷம் கிடைக்குமா, இங்கே சிற்றின்பம் கிடைக்குமா, இங்கே ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு மனுஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடி தேடி அலைஞ்சு அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடுதான். அவன் அலைஞ்சு அலைஞ்சு இந்த அலைச்சல்லையே முடிஞ்சிடுதான். ஸோ அதை தான் தாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த இரவா வாழ்க்கை கிடைக்கிற வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க மாட்டேனே அப்படின்னு பாடுறாரு. அடுத்ததாக ஒரு பாடல். இந்த பாடலில் வந்து சில பேர்கிட்ட, சில மனிதர்கள் மேலே வந்து நமக்கு காரணமே இல்லாமல், அவங்க கிட்ட என்னது நல்லது எது கெட்டதுன்னே நமக்கு தெரியாது, காரணமே இல்லாமல் ஒரு பற்று ஒன்று வந்துடும். அவங்கள வந்து தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். அவங்களால நம்மளுடைய வாழ்க்கை அழியுது அப்படின்னா கூட அதையும் தாண்டி அவங்க மேலே வந்து பற்று இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பற்று இருக்கு இல்லையா, அதை பற்றி அவர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு. எப்படின்னா, பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல உற்று உற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீரவில்லை, உற்று உற்று பார்த்தாலும் உன்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசியது வேறாமோ. அதாவது உலகத்தின் எந்த பொருள் மீதும் பற்றில்லாம வாழ்ந்த நானு உன்னை உத்து உத்து பார்த்ததுனால பாசி படர்ந்த ஒரு நீர் மாதிரி ஆயிட்டேன். அதாவது என்னுடைய எண்ணம் வந்து தெளிந்த தண்ணீர் மாதிரி இருந்துதான். ஒருத்தவங்க மேல கொண்ட மயக்கம், அவங்கள வந்து உத்து உத்து பார்க்குறது அப்படின்னா அவங்க மேல கொண்ட மயக்கம், அந்த பற்றானது அந்த தெளிந்த நீர் மாதிரி இருக்கிற அறிவின் மேல பாசி படர்ந்தார் மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்துருச்சான். சரியா பார்க்க முடியாது இல்லையா, தண்ணி தெளிவா இருந்தாதான் அடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். மேல பாசி இருந்தா தண்ணி வந்து நல்லதா கெட்டதான்னு கூட நமக்கு தெரியாது. தெளிவில்லாத ஒரு மயக்க நிலை ஏற்படணும். அந்த மாதிரியான ஒரு மயக்க நிலை ஏற்பட்டுடுச்சான். அப்படி உத்து உத்து பார்க்காம பற்று இல்லாம பார்த்ததுனால என்னுடைய மயக்கத்துக்கு தெளிவு கிடைச்சது, என்னுடைய பாசி விலகிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு சொல்ல வர சில பிலாசபி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருளோ இல்ல ஒரு தனிப்பட்ட நபரோ நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுது இல்லையா, காரணமே இல்லாம ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவங்கள வந்து உத்து உத்து பார்க்குறோம். அதாவது அவங்கள வந்து நமக்கு இருக்க அட்டாச்மெண்ட், நம்ம மனசுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, இல்லை நமக்கு மனசுக்கு அந்த பொருள் தேவையா நம்ம நினைக்கிறோம், ஆசைப்படுது அந்த பொருள் மேல. அப்போ அந்த அட்டாச்மெண்ட்டோட அதை வந்து நம்ம அணுகும் போது அது நல்லதா கெட்டதா, அது நம்ம அவங்க நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம மனசு வந்து ஒரு மயக்கத்துல இருக்கும். இப்போ நம்ம மனசை கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் விலகி, பற்றுல இருந்து விலகி அந்த பொருளையோ இல்லை அந்த நபரையோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவா நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா
பாசி தனியா தெளிந்த நீர் தனியாக ஆகிடாதோ அப்படின்னு பாடுறாரு. ஸோ பற்று அப்படின்றது வெளியாள் மேலேயோ இல்லை பொருள் மேலேயோ மட்டும் கிடையாது, நம்ம பெத்த தாய் தந்தை மேலே கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சித்தர் பாடுறார். பற்று அப்படின்னா வெறும் பாசம் மட்டும் கிடையாது, ஒரு அளவு கடந்த ஒரு பற்று அப்படி இருக்கு இல்லையா, அது பெத்த தாய் தந்தையர்கிட்ட கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பாட்டு பாடுறார். என்னன்னா, தாயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே மாய கலவி மதிமயக்கம் ஆனே நடி, மாய கலவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்தக்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையரும் ஒப்பாமோ அப்படின்னு பாடுறாரு. என்னடா தாய் தந்தையோடவே பற்று இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னா, இப்போது ஒரு மனுஷனாக பிறந்த யாருமே நம்மளுடைய கடைசி வரைக்கும், நம்ம வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம தாய் தந்தை உயிரோடு இருக்க போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையோட பாதியிலே கட் ஷார்ட் பண்ணி நம்மளுடைய தாய் தந்தை வயது மூப்பின் காரணமாக நம்ம அவங்கள விட்டு தான் போகணும் இல்லையா, அவங்க நம்மளை விட்டுட்டு தான் ஒரு நாள் போக போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு பற்று, அதிகமான பற்று இருக்கும்போது, அவங்கள சுற்றி நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டி வைக்கும்போது அவங்களுடைய இழப்பானது நமக்கு தீராத ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால எதுலேயுமே தாய் தந்தை உட்பட யாருக்கிட்டையுமே பற்று இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறார். தாய் தந்தையாகவே இருந்தாலும் அவங்களோட இருக்கக்கூடிய இந்த மாய பந்தமானது நம்மளை ஆட்கொண்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய அறிவை அது மறைச்சிடும். அறிவை மறைக்கிறது அப்படின்றது மனுஷனுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை இல்லையா. அதனால தாய் தந்தை உட்பட யாராக இருந்தாலும் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் யாரோடையும் அளவுக்கு அதிகமான பற்று வைக்காத அப்படின்னு பாடுறாரு. இப்ப அடுத்ததா வரப்போறதும் ஒரு ஸ்லேடை வடிவிலான பாடல். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி விட்டு பிரிந்தவரே வேறுபடுங்காலம் பட்டணமும் தான் பறிபோய் என் கண்ணம்மா படைமன்னர் மாண்டதென்ன அப்படின்னு பாடுறாரு. இப்போ பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள், ஒரு பட்டணத்தை 5 ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்களாம். அவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கும்போது ஆட்சி நல்லபடியாக இருந்துதான். ஆனால் ஏதோ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் விலகி போகும்போது என்னாச்சுன்னா ஆட்சி கெட்டு போய் அந்த பஞ்சவர்கள் அந்த 5 பேருமே மாண்டு போனாங்களாம். அந்த பட்டணமே அழிஞ்சு போச்சான், ராஜ்யம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ மேலேருந்து பார்க்கும்போது இது என்ன பாட்டு, இது ஏதோ 5 ராஜாக்கள், இந்த கதை எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஸ்லேடா இது எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பற்றி பேசுகிறாரு. நம்மளுடைய உடம்பை எப்படி பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றத பேசுகிறாரு. அதாவது பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்ண ராஜாக்கள் அப்படின்னா, பட்டணம் அப்படின்றது நம்மளுடைய உடம்பு. இந்த உடம்பை 5 ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்களாம். 5 ராஜாக்கள் யார் அப்படின்னா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களால் ஆனதுதான் மனித உடம்பு அப்படின்றது நம்பிக்கை இல்லையா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களும் 5 ராஜாக்கள் ஒன்னோட ஒன்று கரெக்டான பேலன்ஸில் ஆட்சி செய்யும் போது நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருக்குமா. ஏதாவது நம்மளுடைய உடல் நலத்தில் கேடு வரும்போது, நம்ம உடம்பை நம்ம ஒழுங்காக பேணி காப்பாற்றலை அப்படின்னா இதில் உடல் நலம் கேடு வரும். அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றுக்கொன்று மேலும் ஒன்றுக்கொன்று கீழும் இருந்தது, அதில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நம்மளோட உடல் நலம் சீர்கெட்டு போய் நம்மளுடைய உடம்பே அழுகி போயிடும், மண்ணோட மண்ணாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாடலில் சித்தர் பெண்ணாசையை பற்றி பாடுறாரு. எப்படின்னா, வெட்டுண்ட சக்கரத்தால் வேன தனமளித்து குட்டுண்டு நின்றேண்டி கோடி மனு முன்னாலே, குட்டுண்டு நின்றேண்டி கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீக்கி என் கண்ணம்மா விழித்து வெளிக்காட்டாயோ அப்படின்னு பாடுறாரு. அதாவது வெட்டுண்ட சக்கரத்தால் வேன தனமளித்து அப்படின்னா, வெட்டுண்ட சக்கரம் போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பு, அந்த பெண்ணின் பிறப்புறுப்பின் மேலே நான் மோகம் கொண்டு அதனால் நான் கையில் இருக்க காசை தனத்தை எல்லாத்தையும் இழந்துட்டேன். அந்த மோகத்தின் காரணமாக என் கையில் இருக்க காசெல்லாம் இழந்து ஒரு பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வந்துட்டேன், வறுமையை அடைஞ்சிட்டேன். இந்த இடத்துல என்னுடைய மான மரியாதையெல்லாம் இழந்து கோடிக்கணக்கான மக்களின் முன்பாக நான் வெட்கி தலைகூனி குறுகி நிற்கிறேன். நான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன், பெண் ஆசையின் காரணமாக இப்படி ஒரு நிலைமையின் வந்துட்டேன். அதனால இந்த மோகத்தை விட்டொழித்து, இந்த மோகம் அப்படின்றத என்ன சொல்றாருன்னா நோய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பெண் உறுப்பின் மேல, பெண்ணின் மேல இருக்கக்கூடிய ஒரு மோகம் அப்படின்ற நோயை ஒழித்து அதற்கு பதிலாக எனக்கு வெட்ட வெளி அப்படின்ற ஞானத்தை எனக்கு காட்ட மாட்டாயா கண்ணம்மா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒரு கண்ணம்மா கிட்ட கேட்குறாரு என்னன்னா, பெண்ணின் பிறப்புறுப்பின் மேல இருக்கக்கூடிய அந்த மோகம் இருக்கு இல்லையா, அது மோகம் அப்படின்றது நோய் மாதிரியானது. இந்த நோயை எனக்கு குணமாக்கி கொடு, அதற்கு பதிலாக எனக்கு ஞானம் அப்படின்ற விழிப்பு நிலையை கொடு, விழிப்பு நிலை இருந்தால்தான் எனக்கு வெட்ட வெளி அப்படின்ற உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெண்ணின் பிறப்புறுப்பு வெட்டவெளி, எனக்கு இந்த சின்ன இடம் வேணாம், எனக்கு வெட்டவெளி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அல்டிமேட் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை சிதம்பர ரகசியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கும் நிலை,
பிரபஞ்சம், வெட்ட வெளி, இதுதான் வந்து சித்தர்களுடைய அல்டிமேட் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவார். அதனால சிற்றின்பத்திலேருந்துலாம் என்ன வெளியில எடுத்து எனக்கு பேரின்பத்தை கொடு கண்ணம்மா அப்படின்னு அவர் கண்ணம்மாவை வேண்டுறாரு. சரி, இன்னைக்கு அழுகணி சித்தரோட பாடல்களை பார்த்தோம். இந்த பாடல்களுடைய பொருள் அப்படின்றது வந்து என்னால் படித்து என்னுடைய சிற்றறிவுக்கு உணர்ந்தது என்னவோ அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பெரியவங்க சொன்ன எழுத்துக்களையும் பார்த்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற சித்தர் சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய வரலாற்று வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ். வாழ்க வளமுடன்.